வணக்கம். என் கவிதையின் தலைப்பு வடநாட்டான் விடமாட்டான். வடமொழிதான் தமிழ் மொழியை வழங்கிற்றென்று வரலாற்று குருடரெல்லாம் கூறுகின்றார். கடை கெட்ட கல்வெட்டு ஆய்வாளர்கள் கதை விட்டு வருகின்றனர் சதைப்பட்டின்றி. வடநாட்டான் விடமாட்டான் ஆரியம் போல் வள கொடியை செய்துவிட கருதுகின்றான். தடுத்தாக வேண்டுமிதை இல்லை என்றால் தமிழ் என்ற மொழியொன்றே இல்லை என்பான். அதிகாரம் அவர் கையில் இருப்பதாலே ஆரியத்தை அரங்கேற்ற பார்க்கின்றார்கள். எதை செய்த போதும் அதை யார் கேட்பார்கள் என்கின்ற தடிப்பேறி திரிகின்றார்கள். அதனால்தான் சித்திரையை புத்தாண்டென்று அறிவித்து தமிழினத்தை இழிவு செய்தார். இதையெல்லாம் சரிகட்டி விடுவதற்கே இளவயத்தை விலை இலையாய் தருகின்றார்கள். கல்லறையில் ஒருங்குகின்ற ஆரியத்தை கட்டியில வெடிக்கின்றனர். இன்னும் கூட தொல்லியில் துணையினருள் சில பேர் இன்று துணி நின்று வரலாற்றை திரிக்கின்றார்கள். தொல்காப்பியம் எங்கள் நூலே என்று சொல்லுகின்ற அளவிற்கு துணிவு பெற்றார். இல்லையெனில் அதிகாரம் நமது கையில் இருக்காது தமிழர் என்ற இனமே எங்கும். வாழ வைக்க வேண்டுமெனில் தமிழை இங்கே வந்தேறி இனத்தவரை விரட்ட வேண்டும். ஈழத்தை அழித்தொழித்த இந்தியத்தை ஏற்பதனில் தமிழருக்கு இழிவேயாகும். சூழவரும் தமிழ் பகையை முறியடித்து தோற்றொட செய்துவிட வேண்டுமிங்கே. தோல் அமைச்சர் அமைப்பினரை ஒருங்கிணைத்து தோற்றுவிப்போம் நமக்கென்றோர் அரசை இங்கே. தோற்றுவிப்போம் நமக்கென்றோர் அரசை இங்கே. நன்றி.